இருக்கும் முடிக்கிறதுக்கு. 6வது பாடத்தை நம்ம பார்க்க போறோம். மன்னிக்கணும், இன்னைக்கு நான் அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் இருந்ததுனால சிலபஸ் கொண்டு வர முடியல. இந்த வாரத்துல நான் பாஸ்டர் கையில எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ அதனுடைய ஒட்டுமொத்த ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்த எல்லாத்தையும் ஒரு செட்டா நான் வந்து பாஸ்டர் ஐயா கையில நான் கொடுத்துருவேன். நீங்க பாஸ்டர் கிட்ட வந்தவங்க மாத்திரம், கிளாஸுக்கு வர்றவங்க மாத்திரம் நீங்க அதை நீங்க வாங்கி இந்த வீக்ல நான் அவர் கையில நானே வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதனால எத்தனை செட்டு வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா இந்த 6 பாடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த ஒரு முறை நீங்க மன்னிக்கணும். நம்ம 6வது பாடத்தினுடைய தலைப்பை நம்ம பார்க்கலாம். எழுதணும்னா எழுதிக்கங்க. 6வதாக நம்ம பார்க்கிறது, மொபைல்ல தான் வச்சிருக்கிறேன், நம்ம எல்லாமே பிடிஎஃபா, நமக்கு எடுக்க நேரம் இல்லை, சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதனால நான் உங்களுக்கு தர்றேன். ரைட் பிரதர், ராஜ்யத்தை அதாவது ராஜ்ய மாதிரி ஒரு தலைமைத்துவம், இதான் நம்மளோட தலைப்பு. ராஜ்யத்தினுடைய செட்டப்ல நாம குடும்பத்தை நடத்தணும், நாம நடக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம சமுதாயத்துல, திருச்சபையில எல்லாத்துலயும் உண்மையா நம்ம செய்யணும். 5 பாடங்களை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு என்னன்னா, இப்படியெல்லாம் செயல்பட்டவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? இது 6வது பாடம். ராஜ்ய மாதிரி இப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்படியெல்லாம் செயல்பட்டவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா, இயேசு ஒரு காரியத்தை தெளிவா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் பாடத்தினுடைய தலைப்பு நான் சொல்றதுக்கு முன்னால யோவான் 14ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 10ஆம் அதிகாரம், 7-8 வாசிங்க. 7-8. ஆதலால் நானும் அல்ல, நானே ஆடுகளுக்கு வாசல் சொல்லுகிறேன். அம்மா ஐயா நல்லா கவனிச்சுக்கோ. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறார்கள். கவனிங்க, பல பேர் வந்தாங்க, அவங்கள வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதத்துல பலன் கொடுத்தது, பல விதங்கள்ல பலன் கொடுக்கல. ஆண்டரே சொல்றாரு, எனக்கு முன்னால நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த 6வது பாடத்திட்டத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, ராஜ்யத்தை கட்டுவதற்கான ராஜாவின் மாதிரி. ராஜ்யத்தை கட்டுவதற்கான ராஜாவின் மாதிரி. நிறைய பேர் வந்தாங்க, ஆனா ராஜ்யத்தை நான் நினைக்கிற மாதிரி அவங்க கட்டல. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, மக்களுடைய உள்ளங்கள்ல நிலையாய் நீங்க என்னுடைய ராஜ்யத்தை நீங்க கட்டணும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி குமாரனே இறங்கி வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஜனங்களுடைய உள்ளத்துல கர்த்தர் நிலையாய் கட்டினார். அல்லேலூயா. அப்போ நமக்கு அவங்க மாதிரி இவங்க மாதிரி, அவங்கள்ட்ட ஒண்ணு எடுத்துக்கலாம், இவங்கள்ட்ட ஒண்ணு எடுத்துக்கலாம், இவங்கள்ட்ட ஒண்ணு எடுத்துக்கலாம், அவங்கள்ட்ட ஒண்ணு எடுத்துக்கலாம். இந்த 6 பாடத்துல நிறைய அப்போஸ்தலர்களை பத்தி படிச்சிருக்கோம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் பற்றி நாம படிச்சிருக்கிறோம். ஆனால் இயேசுவை தவிர பர்ஃபெக்டான தலைவர்கள் யாரும் கிடையாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட், இயேசுவை தவிர பர்ஃபெக்டான தலைவர் யாரும் கிடையாது. அதனால இந்த கடைசி பாடமாக நம்ம பார்க்கிறது என்னன்னா, ராஜா வந்தார். நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிற இந்த 400 ஆண்டு கால இருண்ட காலத்தை நீங்க கத்தோலிக்க வேதாகமத்துல படிக்கும் பொழுது, தள்ளுபடி ஆகமத்தை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது அதை ஓரளவுக்கு நாம புரிஞ்சுக்கலாம். அப்ப யோவான் ஸ்நானன் வந்து பிறக்கிற வரைக்கும் சகலமும் குழப்பம், யுத்தம், ரோமர்களுக்கு, யூதர்களுக்கு, அதுபோல யூதர்களுக்குள்ள கலகம், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இருள்ல தான் வெளிச்சமாக இயேசு வந்தார். அல்லேலூயா. வந்தார். ஏன் வந்தார் அப்படின்னா, அவர் வந்து ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறினதிலிருந்து அவர் பிரதானமாக பேசின டாக்டரின், பிரதானமாக பேசின சக்தி என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள். அப்படிதானங்க படிச்சிருக்கிறீங்க. என்ன பேசினாருங்க அவரு? வெளியே வந்தோடனே அவர் பேசினது எதுதான் பேசினாரு? இந்த ராஜ்யத்தை நம்பாதீங்க. பிலாத்துவுக்கு முன்னால நிக்கிறாரு. பிலாத்து சொல்றாரு, எப்பா, உன்னை விடுதலையாக்குறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாரு அவனை பார்த்து, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. அப்படி இருந்திருந்தா என் ஊழியக்காரன் உங்ககிட்ட போராடி இருப்பான். இந்த ராஜ்யத்திற்காக இன்னைக்கு நிறைய பேர் போராடுறாங்க. ஆனா ஏன் சொல்ற, ஏன் ராஜ்யம் இது இல்ல. அப்போ உங்க ராஜ்யத்தை எங்க கட்டுறீங்க? நம்ம உள்ளத்துல கர்த்தர் கட்டி, அன்பினாலே கர்த்தர் தேசத்தை மறுரூபமாக்க பாக்குறாரு. எனக்குள்ள அவரோட ராஜ்யம் கட்டப்பட்டு கர்த்தர் சமுதாயத்தை மாற்ற விரும்புகிறார். எனக்குள்ள ராஜ்யம் கட்டப்படாத வரைக்கும் யாரையும் மாற்ற முடியாது, யாரை இம்பாக்ட் பண்ண நம்மால என்ன செய்யாது முடியாது. அப்போ இதுக்கு சரியான மாடல் யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த ராஜ்யத்தை பத்தி சொல்றோமே, அந்த ராஜ்யத்திற்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் பேர் தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ராஜா இறங்கி வந்து எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார், தன்னோட ராஜ்யத்தை கட்டினார்னு ஒரு 5 காரியங்களை நான் படிச்சேன். ஒரு எளிமை நிறைய இருக்காத, ஆரம்பத்துல சொல்லிட்டேன், இது இறுதி அல்ல, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் நீங்க படிங்க, கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனா நமக்கு தேவையான ஒரு 5 விஷயத்த எப்படி நாம இந்த ராஜாவுடைய மாதிரியை நம்ம கத்துக்கலாம். அவர் எப்படி இறங்கி வந்து கோணலும் மாறுபாடுமா இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கைய கட்டினாரு, ராஜ்யத்தை கட்டினார்னு பார்த்தா, நம்பர் 1 தலைப்பு எழுதிட்டீங்களா? ராஜ்யத்தை கட்டுவதற்கான ராஜாவின் மாதிரி. நான் இன்னொரு 2 நாள்ல பாஸ்டர் கையில அந்த ஒட்டுமொத்த சிலபஸையும் நான் கொடுத்துட்றேன். நீங்க யார் யார் கிளாஸுக்கு வந்தீங்களோ அதை பாஸ்டர் ஐயாட்ட நீங்க என்ன செய்யுங்க, வாங்கி கொள்ளுங்க, அவங்க கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கட்டுவதற்கு அவர் கையாண்ட வழிமுறைகள். ஓகேங்களா? வேற யாரையும் நம்ம பார்க்க முடியாது, எல்லாம் செஞ்சாங்க தான். ஆனா நிறைய விஷயங்கள்ல ஃபெயிலியர் வந்துச்சு, நமக்கு நல்லா தெரியும். அப்ப யாரைத்தான் நம்ம மாடலா வைக்கலாம்னா ராஜாவை தான் மாடலா வைக்கணும். அந்த ராஜா யாரு? இயேசு. அவர் வந்து என்ன செஞ்சாரு? சில வழிமுறைகளை கையாண்டார் ராஜ்யத்தை கட்டுவதற்கு. நம்பர் 1 எழுதிக்கங்க, தேவனுடைய ராஜ்யம், அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிக்கங்க, தேவனுடைய ராஜ்யம் இது எப்படியாகும் என்ற கேள்வியிலிருந்து துவங்குகிறது. தேவனுடைய ராஜ்யம் இது எப்படியாகும் என்கிற கேள்வியிலிருந்து துவங்குகிறது. கவனிக்கிறீங்களா? ஒரு முறை இங்க பாருங்க, இன்னொரு குறிப்பையும் சொல்றேன். மருவ மலைக்கு போனாங்க 3 பேரை கூட்டிட்டு. அப்ப ஆண்டவர் வந்து மேகத்தினால 2 பேரை மறைச்சிட்டு ஒருத்தரை மாத்திரம் காட்டினார். அவர் யாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்ப யாருக்கு செவி கொடுக்க சொல்லி சொன்னாரு? தன் குமாரனாகி இயேசுவுக்கு செவி கொடுக்கிறார். ஏன்னா அவர் தான் ராஜ்யத்துக்கான ராஜா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கான ராஜாவினுடைய வழிமுறை, ராஜாதி ராஜாவினுடைய வழிமுறை என்னன்னா, ராஜ்யத்தை கட்டுவது சாதாரண காரியம் கிடையாது. சீக்கிரம் முடிச்சிடும், நல்லா கவனிங்க. ராஜ்யத்தை கட்டுவது சாதாரண காரியம் கிடையாது. இந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் எப்படி துவங்குகிறது அப்படின்னா, இது எப்படி ஆகும்? சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தை புரியுது? இது என்னால் ஆகும் அல்ல. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னால் ஆகும்னு கிடையாது, இது எப்படி ஆகும். என் பையன் ஸ்கூல்ல எக்ஸ்போ நடந்துச்சு முந்தா நேத்து. ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு கொடுத்துருந்தாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும். மிஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, மழை வந்தே ஆகணும்ப்பா கிரேசனப்பா, மழை வந்தே ஆகணும். எனக்கு இது வரைக்குமே என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ப்ராஜெக்ட் அதிகமா செஞ்சு நேர்த்தியா செஞ்சு கொடுக்கறது யாருன்னா எங்க அண்ணன். இதுக்குள்ள நான் போனேன்னா எனக்கு மண்டை குழப்பமா இருக்கும், அதனால நான் போனதில்லை, அதிகம் நான் செஞ்சதில்லை ப்ராஜெக்ட். இந்த முறை எங்க அண்ணன் எஸ்கேப் ஆயிட்டான். ஏன்னா அவன் ஊழியம் செய்யறதுனால பிஸியா இருந்தேன். என்னால முடியாதுடா, உனக்கு வீடு வேணா செஞ்சு தரேன், மேல வந்து ரூஃப் டாப் வச்சு நீ பண்ணிக்கடான்ட்ட. அவன் ரொம்ப பிஸி ஆயிட்டான், நான் மாட்டிக்கிட்டேன். இது எப்படி ஆகும்னு நான் கேட்காம இது என்னால் ஆகும்னு இறங்கிட்டேன். நான் இப்ப என் மிஸ்ஸஸோடைய நம்பர் உங்களுக்கு தர்றேன், கேட்டு பாருங்க. நைட்டு பகலும் பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டேன். சாதாரண ஒரு வீட்டை செஞ்சு ரூஃப் டாப் வச்சு மோட்டர் வச்சு ரிட்டர்ன் ஆகி மழை ஊத்தவன். நான் மிஸ் கிட்ட போய் 2வது நாள் போய் சொன்னேன், ஏங்க நான் ஜெபம் பண்ணி கூட வானத்துல இருந்து மழை பெய்ய வைக்கிறேன். மிஸ் சிரிச்சாங்க, உண்மையிலே சொல்ல மிஸ் சிரிச்சாங்க. ஜெபம் பண்ணி கூட வானத்துல இருந்து மழை வர வைக்கிறேன். இந்த மோட்டர், இந்த டியூபை கனெக்ஷன் பண்ணி மினி மோட்டரை தண்ணிக்குள்ள வச்சு நானும் ஒரு முறை பிடிங்கி அடிச்சு செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாம் தண்ணி. உண்மைக்கு சொல்றேன், 2 அட்டை, 3வது போய் நம்ம பெரிய மார்க்கெட்ல போய் மறுபடியும் அட்டையை கீழ்ச்சிக்கு வந்து கார்ட்போர்டு வாங்கி அது வந்து செஞ்சு இந்த முறை தண்ணி 2வது அட்டி பிச்சுன்னு. எப்படின்னா ஒவ்வொரு தப்புலையும் தான் நான் கத்துக்கிறேன். ஒவ்வொரு தப்பு பண்ண ஒவ்வொரு நாளா போகுது. கொடுமை என்னன்னா, ஒட்டுமொத்த ஸ்கூல்லையும் கடைசியா ப்ராஜெக்ட் கொடுத்தது நான் தான். எங்க மிஸ் கிட்ட மனரம்யத்தை நான் தான் பார்த்தேன். என்கிட்ட இல்லாத மனரம்யம் என் மகனுடைய மிஸ் கிட்ட அவ்வளவு இருந்துச்சு. அவங்களும் இப்ப வரும் 12:30 மணிக்கு கேட்கிறேன், கிரேசனப்பா முடிச்சிட்டீங்களா? நான் நைட்டு 12:30 முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் எதையும் விளையாட்ட சொல்லி எங்க மிஸ்ஸஸ்ட வந்து கேளுங்க, செம்மையா காமெடி பண்ணுவா என்னை பத்தி. காரணம் என்ன? அப்பவே சொன்னேன், கொண்டு போய் அந்த புக் பார்க்ல கொடுத்து ஒரு 2000 ரூபாய் கையில கொடுத்துருந்தா 1500 ரூபாய் கை கொடுத்தா அவன் செஞ்சு கொடுத்துருப்பான். நான் திங்ஸ் எல்லாம் அங்கதான் வாங்கினேன்.
புக் பார்க்குக்கு போ, அவங்க ப்ராஜெக்ட் எல்லாம் செய்யறாங்க போ. எதுக்கு சொல்ல வர்ற, என்னால் ஆகும்னு உட்கார்ந்து இடுப்பு வலி வந்ததுதான் மிச்சம். அதை செஞ்சு கொடுத்து இந்த வரும்போதே அக்கா பிச்சு எட்டுன்னு வந்துட்டான் வீட்டுக்கு. ஆனா அவங்க பாக்குற அந்த கொஞ்ச நேரத்துக்கு மழை தண்ணி வரணும், அப்பாடா வந்துச்சுடா, வந்துருச்சு, அது வேற வேற. ஆனா இந்த முயற்சியில எப்படி இறங்கணும் அப்படின்னா, இது எப்படி ஆகும்னு ஆண்டவர்கிட்ட கேட்காம என்னால் ஆகும் உட்கார்ந்து, ஆனா படாத பாடு 4 நாள் சோத்திரம். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது ஒரு சாதாரண உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கு, ஏன்னா நீங்க எல்லாம் டேலண்டான இந்த விஷயத்துல. ஆனா எனக்கு அது பெரும்பாடு. பேச சொல்றீங்களா 2 மணி நேரம் பேசுவேன், ஆனா உட்கார்ந்து செய்ய சொல்லுங்க ஒண்ணு செய்ய தெரியாது. அந்த ஏரியாவில் நான் வீக்கு, கஷ்டம். என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன விஷயத்த செய்யறதுக்கே மனுஷன் வந்து என்னால் ஆகும்னு இறங்கிட்டு இன்னைக்கு உலகத்துல அரசியல் எல்லாத்தையும் பாக்குற முடியல, நிறைய பேரால முடியல. ஆனா ராஜ்யத்தை கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராஜ்யத்தை எப்படி கர்த்தர் பிகின் பண்ணார் அப்படின்னா, மரியா சொன்னா இது எப்படி ஆகும் சொன்னார் இல்லைங்களா? இது எப்படி ஆகும், வசனத்தெல்லாம் எடுக்க வேண்டாம், அப்படியே சொல்ற உங்களுக்கு நல்லா தெரியும். தேவதூதன் வர்றான், ராஜ்யம் கட்டப்படுவதற்கு முன்பு ராஜா பிறக்கணும். ராஜா இருந்தா தானே ராஜ்யமே. அப்ப ராஜா பிறக்க போறாரு, கவனிங்க. அப்ப தேவதூதன் சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட சொன்னவனே அவ பாத்துக்கிற ஆண்டவரேன்னு சொல்லல, என்ன சொன்ன, வெளியே தள்ளி கல்லால் அடிச்சு சாவடிச்சிருவானுங்க, அவ்வளவு கொடுமையான ஆளுங்க யூதர்கள். எப்படி ஆகும்னு கேட்டா, இது எப்படி ஆகும் அப்படின்னா என்ன, அந்த கேள்வி ஏன் அவளுக்கு வந்துச்சுன்னா, அவள் புருஷனை அறியாதவள். சொல்லுங்க பாப்பா என்னங்க. அப்ப நமக்கான இன்டர்பிரேஷன் இல்லுமினேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷ பலத்தால், அதாவது மனுஷ பலத்தால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும். எடுத்து வாசிங்க நெகேமியாவுல. இன்னைக்கு காலையில ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நான் படிச்சேன். நெகேமியாவுல, சீக்கிரம் நம்ம போயிடலாம். நெகேமியா 6வது அதிகாரம் 16 சீக்கிரம் வாசித்துருங்க. 16 16 கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் அவங்க சொல்றாங்க, இந்த கிரியை நல்லா கவனிங்க, இந்த கிரியை யாரால உண்டாச்சான், எங்கள் தேவனால் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அல்லேலூயா. சொல்லி பார்த்தேன், இது நீயா செய்யறன்னு சொல்லி மிரட்டினானுங்க. ஆனா 52 நாள்ல அவ்வளவு பெரிய ராஜ்யத்தினுடைய அலங்கத்தை அவங்க கட்டி முடிச்ச பிறகு சத்துருக்களே சொன்னார்கள், இது தேவனால் அவர்களுக்கு கைகூடி வந்தது. அல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கான ராஜாவினுடைய முதலாவது மாதிரி, என் பலத்தினால் நான் இதை செய்வேன், எனக்கு இருக்கிற திறமையினால் நான் செய்வேன், எனக்கு இருக்கிற இந்த இன்ஃபுளுயன்ஸ்னால நான் இதை எதுனாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வசனத்தை உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு நீங்க எடுத்துக்கங்க. இப்படி நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல தள்ளி வைக்கப்படுறார். ஏன்னா அவர் தான் நம்மளோட வாழ்க்கையில கிரியை செய்யணும். அப்போ நீங்க ஆண்டருடைய ராஜ்யத்தை கட்டணும்னா அதுக்கான ராஜாவுடைய மாதிரி ஒரு இயலாமையிலிருந்து ஆரம்பிக்கிறது, ஒரு இயலாத ஸ்திரீயினிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? ஒரு பிரமிப்பு. ஏன் சுமக்க முடியாத ஒரு தரிசனத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கும் பொழுது, என்னால செய்ய முடியாதுங்கிற தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கும் பொழுது, அதை அவர் தான் செய்ய போறாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இதை எப்படி நான் நிறைவேற்றுவேங்கிற திகைப்பு உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க பலத்தை சார்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரே ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் ஒண்ணு வாசிங்க, ரொம்ப அருமையா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை சொல்லுவாரு. அது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28, 29. சீக்கிரம் வாசிங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 28, 29. அதாங்க நம்மளோட பெரிய கோலே, அதுதான். எந்த மனுஷனையும் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. ஆனா அவனை எப்படி நம்ம மாத்துறோமா, கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம தேறினவனாய், வாசிங்க, அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும், இங்க பாருங்க பிளீஸ் கவனிங்க, ஒருத்தனை தேர்னவனா மாத்தணுங்கிறது மனுஷ பலத்தால முடியுமான்னு நீங்களே சொல்லுங்களேன். முடியுமா? இவனை மாத்துப்பான்னு கொண்டாந்து நம்மள்ட்ட கொடுத்துட்றாங்க. மாத்துன்னு ஒருத்தர்ட்ட கொடுத்தா அவன் மாறிடுறான் இவனால.
இவனை மாத்த முடியல. இவன் கோவப்படுறான் ரொம்ப, இவனை பொறுமையாக்குங்கன்னா யார்கிட்ட அவன் கோவக்காரன் ஆயிடுறான், இவன் சைலண்ட் ஆயிடுறான். மாத்த முடியல. பவுல் சொல்றாரு, எந்த மனுஷனையும் நான் யாரா மாத்தணும்? தேர்னவனா மாத்தணும். அதனால நான் யாரை அறிவிக்கிறேன்? அவரையே அறிவிக்கிறேன், அவருடைய ஞானத்தை. ஆனா அடுத்த வசனம் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. எப்படி இதை செஞ்சார் வாசிங்க. அதான் பாயிண்ட். அதற்காக நான், பாத்தீங்களா, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவருடைய பலத்தின்படி போராடி. கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஏங்க, பயங்கரமான எஜுகேஷன் பர்சன் யார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா யார் பலத்தை கொண்டு அவர் போராடினாரு? இன்னும் ஒரே ஒரு முறை அந்த வசனத்தை வாசிங்க. இன்னும் ஒரே ஒரு முறை. அதற்காக நான், இவர் இடம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வல்லமை கிரியை செய்யறதுக்கு பவுல் என்ன செஞ்சிருக்கிறாரு? இடம் கொடுத்திருக்கிறாரு. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுற. இங்க பாருங்க, நீங்க ஆண்டுடைய ராஜ்யத்தை நானும் நீங்களும் கட்டுவதற்கான ராஜாவுடைய முதல் மாதிரி என்ன அப்படின்னா, ஆண்டவரே கொடுங்க நான் செஞ்சிடறேன் இல்ல. அது நமக்கே தெரியும், நம்முடைய பலத்திற்கும் நம்முடைய எல்லாவற்றுக்கும் அது ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அப்ப மரியா கேட்கிறா, இது எப்படி ஆகும் ஆண்டவரே? அதுக்கு என்ன ரீசன்? நான் புருஷனை அறியேனே. கர்த்தரை என் கண்ணுக்கு காட்டின வார்த்தை தான், நான் புருஷனை அறியேனே. அப்போ நடைமுறையில நாம பார்க்கும் பொழுது அந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் நடக்கல. ஆனாலும் கூட அவ சொல்றா, எப்படி இது நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? அப்பதான் அந்த தேவதூதன் என்ன சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். சொல்லுங்க பாப்போம். அந்த நிழலிடுதல் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷன் அனுதினமோ தேவ சமூகத்துல அந்த நிழலுக்குள்ளாக இளைப்பாறுகிறானோ அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என்னால முடியாது, இந்த ஊழியத்தை நாங்க செய்யறோம்னா எங்களால முடியாது, எங்க பலத்தால எங்களால ஒண்ணுமே முடியாது. ஆனா எப்படி நாம செய்யறோம்? நீங்க எப்படி அதெல்லாம் செய்யறீங்க? எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, நீங்க புருஷனுடைய பலத்தை, அதாவது சொந்த பலத்தை சார்ந்துடாம ஒவ்வொரு நாளும் சின்ன காரியமும் பெரிய காரியமும் ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே இந்த விஷயத்துக்காக போறேன், இந்த காரியத்துக்காக போறேன், இதை செய்ய போறேன், வீட்டு காரியமா போறேன், என்னை பலப்படுத்துங்க, எனக்கு பலம் தாங்க. பவுல் சொல்ற, எனக்கு ஞானம் வேணும், எனக்கு எப்படி பேசணுங்கிற ஞானம் வேணும், எப்படி நடந்துக்கணுங்கிற ஞானம். சில இடங்கள்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, நல்ல பிரசன்ஸ்ல உட்கார்ந்துட்டு நீங்க உள்ள போகும் பொழுதே காரியம் தானா வாய்க்கும். எத்தனை பேர் அதை உண்மையிலே அனுபவிச்சிருக்கிறீங்க? பேச மாட்டோம், கொல்ல மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம், ரொம்ப அற்புதமா நடக்கும். காரணம் என்ன? நம்மோட பலம் அல்ல, நம்ம மேல நிழலிட்டு இருக்கிற அந்த தேவ பிரசன்னம். அவ மரியாள் தேவ பிரசன்னத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா. அதனால நீங்க முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டுடைய ராஜ்யம் எப்படி பிரதர் கட்டப்பட்டுச்சுன்னா, இது எப்படி ஆகும் என்கிற கேள்வியிலிருந்து கட்டப்பட்டது. அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் சீக்கிரம் சொல்றேன். ரெண்டாவது பாயிண்ட் எழுதிக்கோங்க. இயேசு முன்னுரிமைகளில் கவனமாய் இருந்தார். ஏற்கனவே சொல்லியிருக்க அந்த பாயிண்ட், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். இப்ப இயேசுவை பத்தி மட்டும்தான் பார்க்கிறோம், வேற யாரை பத்தியும் பார்க்கல. இயேசு முன்னுரிமைகளில் கவனமாய் இருந்தார். இயேசு முன்னுரிமைகளில் கவனமாய் இருந்தார். தம்பி தங்கச்சி, நீங்க நல்லா கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஊழியங்களை நீங்க சிரத்தையோடு ஒரு தலைமை போதகருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு அனுப்பப்படுகிற இடத்துக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, செய்வீங்க, செய்ய போறீங்க. பல விதங்கள்ல உங்களோட வேலை செய்யறதுல எப்படியோ கர்த்தர் பயன்படுத்துவார், பயன்படுத்திட்டு இருக்கிறார். அப்படி பயன்பாடுகள் அதிகமா உங்களால, பயன்பாடுகள் மக்களுக்கு அதிகமா நடந்து கொண்டிருக்கும் போது, அவங்க உங்களால தேவைகள் சந்திக்கப்பட்டு அவங்க நிறைவடையும் பொழுது அதிகமா உங்களை தேடுவாங்க. புரிஞ்சுக்கோங்க, அதிகமா உங்களை தேடுவாங்க. ஒரு முறை நீங்க ஜெபிச்சு ஒருத்தருக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா அடுத்த முறை அவன் எங்க போவான்? உங்ககிட்ட வருவான். இந்த பிரதர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு, இந்த அம்மாட்ட போய் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் காரியத்தை கேட்டு சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு வருவாங்க. அப்போ நீங்க பயன்பட ஆரம்பிக்கும் பொழுது, நான் பயன்பட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வருகிற பிரதான சோதனை, முன்னுரிமைகளை பிசாசு மாற்ற நினைப்பான். அவர் பிதாவோட சமூகத்துல உட்காராம எதை வேணா செய்யலாம். ஏன்னா He is God, அவர் தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். பிதாவோட பாதத்துல உட்காராம அவரால் எல்லாமே செய்ய முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா ஏர்லி மார்னிங் அவரை சந்திக்காம அவர் எந்த வேலையும் செய்யணும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? அதிக இருட்டோடே அப்படின்னு மார்க்கு சொல்லுவார். அதிக இருட்டோடே, அது எத்தனை மணினே தெரியல. அதிகாலையில் ப்ரையாரிட்டி நீங்க எதுக்கு கொடுக்கணும்னா தேவ சமூகத்துக்கு. இங்க பாருங்க,
நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு பெரிய லீடர்ஷிப்லாம் நான் பண்ணல பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க அறியாமே சில பேரை லீட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. அதை என் வாழ்க்கையில நல்லா கவனிச்சேன். நீங்க அறியாமே ஒரு சிலரை நீங்க லீட் பண்ணிட்டு இருக்கீங்கிறத ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஏன் உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை, உங்களால கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சில பேர் சில நேரங்கள்ல ஆயத்தமா இருப்பாங்க, ஒபே பண்ணுவாங்க, அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். கவனிக்கிறீங்களா? அது எங்கனாலுங்க, குடும்பம், உறவு, வேலை செய்யற இடம், படிக்க எங்கனாலும் சரி, 1000 பேர் இருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல 100 பேர், அந்த 100ல ஒருத்தன் உங்களை ஃபாலோ பண்ணுவான். உங்களுக்கே தெரியாது. ஃபாலோ பண்ணணும். Facebookல ஃபாலோ பண்றது நான் சொல்லல, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணது சொல்றேன் நானு. உங்களை ஃபாலோ பண்ணுவான். அதை நான் கவனிச்சேன். ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா காலம் வரும்போது காட்டி கொடுப்பாரு கர்த்தர். அதனாலதான் தனிநபருடைய ஒழுக்கத்துல நம்ம கவனமா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு ராஜ்யத்தை கட்ட வந்த பொழுது அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, தன்னோட ப்ரையாரிட்டிஸ், முன்னுரிமைகள், அதை மாத்த நினைக்கிறான். எப்போ பாரு கூட்டம், எப்போ பாரு கையில்லாதவங்க, கால் இல்லாதவங்க, விளங்காதவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து போடுறாங்க. இவர் 24 மணி நேரம் இந்த டியூட்டியை மோசே மாதிரி பண்ண உட்காரல. மோசே அப்படித்தானே உட்காந்துட்டாரு, என்ன விட்டு ஆளே இல்லைன்ட்டு. மாமனார் சொன்னார், போய் உட்காரியா, தேவ சமூகத்தில் இரும். சொன்னதே மாமனார் தான். போய் இரும், அங்க உட்காரு, முதல்ல இங்கே உட்கார்ற. அதனால ராஜ்யத்தை கட்டுவதற்கான 2வது மாதிரி, ராஜாவை பார்க்காம கட்டுமான பணிக்கு இறங்காதீங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சது இந்த வார்த்தை? அல்லேலூயா. ராஜ்யத்தை முதல்ல, ராஜாவை பாருங்க. அனுதினமும் இயேசு 12 வயதிலே உங்களுக்கு நல்லா தெரியும், மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. எருசலேமுக்கு பண்டிகைக்கு வரும்போது திரும்ப தேடினே வந்து பார்த்தா அவர் யார் நடுவில் உட்கார்ந்து இருந்தாருங்க? பெரிய பெரிய பைபிள் ஸ்காலர் நடுவில் உட்கார்ந்து பேசுறாரு. அவர் பேசுற வார்த்தைகள் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அப்ப மரியம்மா கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்னு கேட்டார்ல, அந்த அம்மா தான் இப்ப கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஏன்பா இப்படி பண்ண? நானும் உன் தகப்பனும் விசாரத்தோடு உன்னை தேடினோம் அல்லவா? அவர் சர்வசர்ம, ஏன் என்ன தேடினார்? அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நம்மளை கேட்டாரு, செவுல 4 வைக்க மாட்டோம் நம்ம, ஏன் என்ன தேடினியா? 2 நாளா தேடினுக்கிறேன், ஏன் என்ன தேடின? 3வது நாள் வீட்டுக்கு வருது, எங்கடா போன? செவுல ஒண்ணு வைக்கிறோம்ல, அப்படியா? அவரு, ஏன் என்னை தேடினீர்கள்? மரியாளுக்கு தெரியும் இது வந்த விதம் எப்படின்னு தெரியும். அதனால இதுகிட்ட வாய் கொடுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லு. எப்படி இதை பெத்தோன்னு நமக்கு தெரியும். தப்பா பேசிடக்கூடாது. இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினார். சிமியோன் சொல்றான், உன் ஆத்துமாவை ஒரு பட்டை ஊடுருவி போகணும்னு அவளுக்கு மீனிங் தெரியல, ஆனா இருதயத்துல வச்சு சிந்தனை பண்ணலாம். அப்ப பிள்ளைகிட்ட பேசும்போது கேர்ஃபுல்லா பேசணும். அது ரொம்ப ஸ்பெஷல் சைல்டு. அதுக்காக கை கால் இல்லாத சைல்டு நினைச்சிடாதீங்க. பரத்திலிருந்து வந்த சைல்டு. அப்ப கேட்கிறாரு, ஏன் என்ன தேடினீங்க? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? எப்ப? ஃபர்ஸ்ட்லயே செக் வைக்கிறார், தேவையில்லாம என்ன தேடாது. மால்ல தான் சுத்தி கிடப்பான். அல்லேலூயா. பைக்ல தான் சுத்தி கிடப்பான். அல்லேலூயா. காலேஜ் விட்டா வீட்டுக்கு வர மாட்டான். அது வேற. நீங்க கன்ஃபார்மா என்ன தேடினா இவன் எங்க உட்காந்துருப்பானா? சோத்திரம் 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 சோத்திரம். நம்ம சர்ச்சுக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், காது வச்சா எவனும் ஒரு சோத்திரம் சொல்லி உட்காந்து பார்த்தா ஆண்டருக்கு அடுத்தவைகளே உட்காந்துருப்பான். எதையாவது படிச்சுட்டு இருப்பான், ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல், ஏதாவது ஒரு வசனத்தை கேட்டுட்டு இருப்பான், பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருப்பான். தேடுனா இவன் இருக்கிற ஒரே இடம் என்னன்னா, தேவனுக்கு அடுத்தவைகளில் இவன் இருக்கிறான். இந்த சாட்சி வேணும். அதனால ராஜ்யத்தை கட்டுவதற்கான ராஜாவுடைய 2வது மாதிரி என்னன்னா, அவர் முன்னுரிமைகளில் கவனமாக இருந்தார். அல்லேலூயா. நீங்களும் கூட உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற பொறுப்பு எதுவோ அதுல என்னென்ன ப்ரையாரிட்டின்னு பாருங்க. அதை நல்லா எப்படி ஷைன் பண்ணலாம்னு பாருங்க. அந்த காரியத்தை எப்படி மெருகூட்டலாம் அப்படின்னு பாருங்க. அதுக்கு தனி கவனம் செலுத்துங்க. ராஜாவுடைய பாதத்துல உட்காருங்க. மற்றவர்களை காட்டிலும் சிறப்பாய் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 3வது, இயேசு தரிசனத்தில் உறுதியாயிருந்தார். இந்த 2 குறிப்பு தான் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே மாடல்ஸ். இயேசு தரிசனத்தில் உறுதியாயிருந்தார். இப்போ கவனிங்க, இஸ்ரவேல் கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல், இந்த இஸ்ரவேல் நாடு இன்னைக்கு இருக்கா? எந்த இடத்துல இருக்கு மேப்ல? இல்ல மேப் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் எந்த இடத்துல இருக்கு?
கல்ஃப் கண்ட்ரி தான். நான் எப்படி என்ன வடக்கா தெற்கா கிழக்கா மேற்கா? ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், வரைபடத்தின் நடுவுல இருக்கும். அதான் மையம். இந்த எருசலேம் எப்படி ஆகும், இந்த இஸ்ரவேல் ஜனம் எப்படி ஆகுங்கிற திகைப்புல இருந்து உருவாச்சு. ஒருத்தன் கேட்டான், என் சொத்துக்களை ஆளு எலியேசர் இருக்கான், எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. அப்ப கர்த்தர் சொன்னார், ரூம்ல உட்கார்ந்து அழாத, வெளியே வா, வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு, இவைகளை உன்னால் என்ன கூடுமா? 1 2 என்ன நைட்டெல்லாம் உட்காந்து என்னாரா? ஒரே வார் சொல்லிட்டான், முடியாதுப்பா, இதான் பிரமிப்பு, இதான் எப்படி ஆகும், முடியாது. அப்ப சொன்னாரு, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும். வாக்கு கொடுத்துட்டாருங்களா? வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா எபிரேயர் 11க்கு நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை இருக்கு. எபிரேயர் 11, கவனமா கேட்டுட்டே வாங்க, சரியான நேரத்துல நான் முடிச்சிருவேன். எபிரேயர் 11க்கு வாங்க. வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு, அது நிறைவேறிச்சு. இன்னைக்கு கடற்கரை மணலத்தனையான சந்ததி அங்க இருக்கு. இப்ப 13ஆம் வசனத்தை வாசிங்க, இல்ல 12ல இருந்தே வாசிங்க. புரிஞ்சுக்கங்க, எப்படியாகும்? சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அடையாமல். ஆனா அதாவது அவங்க சந்ததி எல்லாமே அடைஞ்சு இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் நிலைநாட்டப்பட்டிருக்கு, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட யாருக்கு சொன்னாரோ அவன் அந்த சந்ததியை பார்க்கல. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். அடுத்ததுங்க, இதான் விஷன். தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் மரித்தார்கள். அதாவதுங்க, வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அவர் சில தலைமுறைகளை பார்த்துட்டு மரிச்சு போயிட்டார், இறந்து போயிட்டார். அவர் சொன்ன எண்ணிறந்த கடற்கரை மணலத்தனையான ஜனங்களை கவனிங்க, அவர் பார்க்கல, ஆனா நாம பார்க்கிறோம். ஆனா அவர் எங்க பார்த்தாரு பிரதர்னு கேட்டீங்கன்னா, தூரத்திலே அவைகளை கண்டு. இதான் விஷன். நான் என்னவா மாற போறேன், என்ன குறித்ததான திட்டம் என்ன, என்ன குறித்ததான தீர்மானம் என்னங்கிறதான ஒரு ஐடியாலஜி, வேத வாக்கியங்களின் அடிப்படையில கர்த்தர் நமக்குள்ள கட்டி எழுப்புகிற அந்த தூர தரிசனம். தூரத்திலே பார்த்துட்டான், தூரத்துல பார்த்துட்டான். அவன் அடையில, அவன் சில சந்ததியை தான் பார்த்தான். ஆனா அந்த சந்ததி இன்னைக்கு இருக்கு. வானத்து நட்சத்திரங்களை போல ஜூயிஷ் பீப்புள்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது யாரோட சந்ததி? மரித்து போன ஆபிரகாமுடைய சந்ததி, பிதாக்களுடைய சந்ததி. ஏப்பா நீ பார்க்கல? இல்ல, நான் அதை தூரத்துல பார்த்துட்டேன். அப்போ நமக்குன்னு ஒரு தரிசனம் இருந்தா மட்டும்தான் ராஜ்ய கட்டுமான பணியில ஒரு ஸ்ட்ரெயிட்டான பேத்துல நம்மளால போக முடியும். தரிசனம் இல்லைன்னாவே பாதை தாறுமாறா இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க தம்பி, தரிசனம் இல்லைன்னாவே பாதை தாறுமாறா போகும். நீங்க வரும் பொழுது இதான் என்னோட கோலை செட் பண்ணணும், இதான் என்னோட விஷன். அதுக்கு இடையில நிறைய காரியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை வரனா, அதை அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு வேத வாக்கியத்தின் அடிப்படையில தேவன் உங்களுக்கு கட்டி எழுப்புகிற தரிசனத்துல தெளிவா இருக்கணும், கவனமா இருக்கணும். தரிசனம் ரொம்ப முக்கியம். யாருக்கு? ராஜ்யத்தை கட்டுகிறவர்களுக்கு, ராஜ்ய மாதிரியில் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு. அதனால தரிசனம் 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 ரொம்ப முக்கியம். நெகேமியாவுக்கு அந்த தரிசனம் இருந்தது, யோசேப்புக்கு ஆரம்பத்திலே அந்த தரிசனத்தை காட்டினாரு, தானியேலுக்கு தரிசனம் இருந்தது, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாடு எல்லாரும் தரிசனத்தோடு கூட செயல்பட்டார்கள். இப்படித்தான். இதுதான் எதனால் அமைச்சாங்க? அவங்கள ஆசைப்பட்டு எதையும் செட் பண்ணிக்கல. கர்த்தரே அந்த தரிசனத்தை, நெகேமியா சொல்றான், என் தேவன் என் மனதில் வைத்த காரியத்தை வேற ஒருத்தரும் பார்க்கலன்னு சொல்லி 2ஆம் அதிகாரம் மனசுல வைக்கிறார். அதை கொண்டு வந்து, இதான்ப்பா, இதுக்குதான்ப்பா அழைச்சிருக்கிறேன், இப்படிதான்ப்பா நிலைச்சிருக்கணும், இப்படிதான்ப்பா இருக்கணும்னு மனசுல கொண்டு வந்து வைக்கிறாரு. விஷன் இல்லைனாவே இங்க சீர்கேடு இருக்கும். தரிசனம் இல்லாத இடத்துல எப்படி இருப்பாங்களா ஜனங்க? சீர்கெட்டு போவார்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப தரிசனத்துல நீங்க தெளிவா இருக்கணும். ராஜா ராஜ்யத்தை கட்டுறதுல எப்படி கவனமா இருந்தாருன்னா, எதுக்கு வந்த அந்த வசனத்தை மாத்திர வாசம் இந்த குறிப்பை நாம முடிக்கலாம். லூக்கா, இதான் விஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம் நம்ம, விஷன் ஸ்டேட்மெண்ட். லூக்கா 4:14 வசனத்துல இருந்து வேகமா வாசிங்க. லூக்கா 4:14 இருந்து. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி. சரி, வேண்டாம், அது ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால இப்ப நாம என்ன பண்ண போறோம்? 16ல இருந்து 16ல இருந்து வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, கவனமா அந்த வசனத்தை பாருங்க, வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து. பாத்தீங்களா? வாசிக்க எழுந்து நின்றார். அடுத்துங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இதுதான் அவரை குறித்து ஏசாயா சொன்ன ப்ராபசி. நிறைய சொல்லியிருக்கிறது, மேஜர் ஆனது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்களை எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை பத்தி பைபிள்ல எழுதி இருக்கு? எழுதி இருக்கு, நம்மளை பத்தி எழுதி இருக்கு. நம்ம தரிசனம் பைபிள்ல இருக்கு. நான் காலையில் கூட மதியம் கூட பிள்ளைகளுக்கு அதான் சொல்லி கொடுத்தேன். நீங்க தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடையணும்னா நீங்க பைபிளை மஸ்ட் படிக்கணும். உங்களை குறித்ததான விஷன் அதுக்குள்ள இருக்கு, உங்களை குறித்த எதிர்காலம் அதுல இருக்கு, உங்க தரிசனம் அதுக்குள்ள இருக்கு. பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்தாரு, வனாந்தரத்துல சோதிக்கப்பட்டாரு, நேரா நாசரேத்துல தேவாலயத்துக்கு வந்தாரு. அந்த நாட்கள்ல சினாகோகு அப்படின்ற தேவாலயத்துல பாத்தீங்கன்னா, சகோதரரே ஏதாவது மக்களுக்கு புத்தி சொல்லணும்னா புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி ஸ்பெஷலான ஆட்களை கொடுத்து பைபிளை கையில கொடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை கொடுக்குறாங்க. அவரு கரெக்டா பிரிச்சு தன்னை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி அவங்க கையில கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டார். இதான் விஷன் ஸ்டேட்மெண்ட். என்ன மாத்திராதீங்க, நான் வந்ததே இதுக்குத்தான். நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு பாத்தீங்களா? குருடரோட கண்களை திறக்கவும், அது எழுத்தின்படியான குருடர்களை மட்டும் அல்ல, மனக்குருட்டையும் திறக்க அவர் வந்தார், மனக்குருட்டை திறக்க வந்தார். இதெல்லாம் நிறைய விஷயம். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு? நான் ஏன் தெரியுமா வந்தேன்? இதான் என் விஷன். என்ன குறித்து எழுதியிருக்கு பாருங்க இங்க, எல்லாரும் பாருங்க. அதுக்கப்புறம் சண்டைக்கு வந்து அவரை பிடிச்சி தள்ளி மலை மேல இருந்து தள்ள பார்த்தானுங்க. ஏன்னா இயேசு சொன்னாரு, நீங்க கேட்கிற மாதிரி இந்த வேத வாக்கி இன்றைக்கு நிறைவேறிட்டுன்னு சொல்லிட்டாரு. உடனே வந்துருச்சு பாருங்க, புக்கை கொடுத்தவனே கீழே தள்ள போறான். புக்கை வாசின்னு கொடுத்தான் பாரு, அவனே தள்ளு போயிட்டான் மலை மேல இருந்து. ஏன்? வசனம் புரியல, இவர் யாருன்னு புரியல. ஆனா அவர் மற்றவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் தன் தரிசனத்தில் வரும், ஏன்பா நான் ராஜ்யத்தை மக்களுடைய உள்ளத்துல கட்ட வந்திருக்கேன், நான் பிதாவுக்கு ஊழியக்காரன், நான் பிதாவுடைய குமாரங்கிறத ரெண்டாவது, இப்போ பிதாவுடைய ஊழியக்காரனா நான் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்? தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு, எல்லாரும் மனம் திரும்பி ராஜ்யத்துக்குள்ள வரணும். அப்ப நீ என்ன செய்யணும்? ராஜ்யத்தை கட்டணும். ராஜ்யத்தை கட்டணும்னா எப்படி கட்டணுங்கிற ஒரு விஷன் நமக்கு இருக்கணும். அந்த தரிசனத்துல ஆரம்பம் முதலே அவர் வந்து ரொம்ப தெளிவா கவனமா இருந்தார். 3 வார்த்தை எழுதிக்கங்க, 3 வார்த்தை. என்ன தரிசனம்? தரிசனத்துல 3 பகுதி இருக்கு. நோட்ஸை நீங்க வாசிக்கும்போது அதுல தெளிவா புரிஞ்சிடும். நான் யார், ஹூ ஐ ஆம். தரிசனத்துல 3 பகுதி இருக்கு. நான் யார் என்கிற தரிசனம். அப்போஸ்தலர் 9:15 நான் யார், ஹூ ஐ ஆம். அடுத்து 2வது அப்போஸ்தலர் 9:15 9:15. இன்னும் கூடுதல் ரெஃபரன்ஸ் அதுல இருக்கு, சும்மா நீங்க எழுதிக்கிறதுக்காக சொல்றேன், படிக்க. அடுத்து நான் யாரை பின்பற்றுகிறேன், whom do I follow. நான் யாரை பின்பற்றுகிறேன் என்கிற தரிசனம். முதலாவது நான் யார் அப்படிங்கிறதுல ஒரு விஷன். 2வது நான் யாரை பின்பற்றுகிறேன். அடுத்தது என்னை பின்பற்றுகிறவர்கள் யார். நான் யாரை பின்பற்றேன் அதுல ஒரு கிளாரிட்டி வேணும். 2வது என்ன பின்பற்றுகிறவர்கள் யாரு. யோவான் 6:64 இருந்து 66 வரைக்கும். நான் யார், நான் யாரை பின்பற்றுகிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் யார். இங்க பாருங்க, இது 3லையும் தெளிவு இல்லைன்னா ஈஸியா நம்மளை குழப்பிடுவாங்க, தரிசனத்தை விட்டு இழுத்துருவாங்க. இதுல எல்லாம் வந்து அவர் ரொம்ப கவனமா இருந்தாரு. நீங்க நோட்ஸை வச்சு அந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கூடுதலா கற்றுக் கொடுப்பார். ஓகேங்களா? ரைட். 4வது குறிப்பு, ராஜ்யத்தை கட்டுவதற்கு ராஜாவுடைய முன்மாதிரி என்ன, அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இயேசு மேன்மையான மக்கள் தொடர்பாளராய் இருந்தார். இயேசு மேன்மையான மக்கள் தொடர்பாளராய் இருந்தார். மக்கள் தொடர்பாளர். எழுதிங்களா? ரொம்ப ஈஸி, ரொம்ப அழகான கம்யூனிகேட்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து.
அவருக்கு மக்கள் வச்ச பேர்ல ஒரு பேர் சொல்லுங்க. யாருங்க? பெயல்செபூல். வெரி குட். வேற என்ன சொன்னாங்க? பெயல்செபூல்னா பிசாசுகளுடைய தலைவன் சொன்னாங்க. வேற? அது ஈக்களின் தேவன், அதாவது எகிப்திய தெய்வங்கள், அது ஒண்ணு. வேற என்னங்க? தாவீதின் குமாரன், அது நல்ல பேரு. ஆனா மோசமான பேர் என்ன? பாவிகளின் சிநேகிதன் சொன்னாங்க. அவர் மோசமான பேரு. எந்த நேரம் பார்த்தாலும் ஆயக்காரர் பரிசேயர் அவனோட தான் இவர் கும்பல் அடிச்சு கூத்தடிச்சுன்னு இருக்கிறாரு. கவனிக்கிறீங்களா? அப்ப பாவிகளின் சிநேகிதன் சொன்னாங்களா இல்லைங்களா இயேசுவ? பாவிகளின் சிநேகிதன் என்னன்னா, இங்க பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசி, இதை நான் முடிக்கிறேன். வாசிங்க, தெளிவா சொல்லிடுறேன். மத்தேயு 13:35 வாசிங்க. 13:35. 13 மத்தேயு 13. போதுங்க. என் வாயை எப்படி நான் திறப்பேன்? ஓமைகளினா. இது ப்ராபசி, ஏற்கனவே அவரை குறித்து சொல்லப்பட்ட விஷயம். எங்க பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது கடினமான பணின்னு நான் சொன்னேன். அத ஒருத்தருக்குள்ள நீங்க கொண்டு போவதற்கு, அதை பற்றி நீங்க பிரசங்கிப்பதற்கு, அதை கற்றுக் கொடுப்பதற்கு நமக்கு எளிய முறைகள் அவசியம். அந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னங்க? நாம போய் அக்கல்ல வரைபடத்தை வச்சுக்கின்னு ஸ்கெட்சு, இன்ஜினியர் ரோட்ல படம் முடிக்கிறானே அதெல்லாம் வச்சு உட்காரு, எல்லாம் உட்காரு, நீட்ல கோடு கிளி அப்படிலாம் அவன்கிட்ட சொல்ல முடியாது. ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பயங்கரமா போட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார வச்சு எல்லாரையும் ஏசி ரூம்ல உட்கார வச்சு அவனுக்கு ஒண்ணும் கத்துக் கொடுக்க முடியாது. அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். மக்கள் தொடர்பாளராக நாம இல்லாவிட்டா நாம கட்டுற ராஜ்ய பணி ஃபெயிலியர் ஆயிடும். அதாவதுங்க, நாம பேசுற வார்த்தை அவங்களுக்கு புரியணும். எல்லாரும் சொல்லுங்க. அங்க போய் நான் அந்நிய பாஷை பேச முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. டெத்துல போய் கை தட்டிக்கிறீங்க, எல்லாம் ஆவியில நிறைஞ்சு அது புதைக்க போறாங்க. எங்க எதை பேசுறதுன்னே தெரியல. நெய்வேலிக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் தினேஷ், போன வாரம். கொடுமையின் கொடுமை, பொண்ணு மாப்பிள்ளை மேல நின்று அவ்வளவு கிராண்டா நடக்குது. இங்க 2 பிள்ளைங்களை பாட வச்சு, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். நான் வீடியோ கூட வாங்கி தர்றேன். ஏசுனாதான் நம்ப மாட்டாங்க. வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். திருமணத்துல இப்பதான் அது நிக்குது. அது இன்ப இயேசு ராஜா எந்த வாட்டை எங்க பாரு நடந்தது. நானும் எங்க மிஸ்ஸஸும் வாயை மூடி திருந்தா சரி சீரியஸா பாடுதுங்க. சோத்திரம். அந்த இடத்துல ஜூம் வைக்கிறான். அதை எவன் கவனிச்சா என்னன்னு தெரியல. இன்ப இயேசு ராஜா பார்த்தால் போதும் பாடுற இடமா அது? நான் பண்ண நீங்க விட்டுருவீங்க. என்ன? மக்கள் தொடர்பாளர். ராஜ்யத்தை வார்த்தையை நம்ம மக்களுக்குள்ள அந்த ராஜ்யத்திற்கு அடுத்த வார்த்தையை நம்ம கொண்டு போகும் பொழுது எளிய முறைகளை பயன்படுத்தணும். எப்படி ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை மக்களுடைய மனசுல கர்த்தர் கட்டினார்னா, அவர் எதெல்லாம் மக்களுக்குள்ள கொண்டு போகணும்னு நினைச்சாரோ அந்த எல்லா காரியத்தையும் சிம்பிளா மாத்தினாரு. ட்ரூத் மாறல, சத்தியம் மாறல, மெத்தேடு மாறுச்சு. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். எது மாறல? சத்தியம் மாறல. எது மாறுச்சு? அதை எப்படி கொண்டு போலாங்கிறதான ஐடியாலஜி தான் மாறுச்சே தவிர அவர் சத்தியத்தை மாத்தல. ராஜ்யம் தான், எப்படி இருக்கணும், எல்லாம் மகா கடினமான காரியத்தை சிம்பிளா சொல்லி கொடுத்தாரு. நீங்க வேணா அந்த வசனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மத்தேயு 13 அதிகாரத்துல நிலம் மற்றும் விதையை குறித்து, விதையை வச்சு ராஜ்யத்தை கற்றுக் கொடுத்தாரு. மத்தேயு 13:24-30 பாத்தீங்கன்னா விதைகளையும் களைகளையும் வச்சு கற்றுக் கொடுத்தாரு. அதே மத்தேயு 13:31-32 கடுகு விதையை வச்சு ராஜ்யத்தை கற்றுக் கொடுத்தாரு. 13:33 புளிச்ச மாவை வச்சு கற்றுக் கொடுத்தாரு. 13:44 நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை வச்சு கற்றுக் கொடுத்தாரு. 45 நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிங்கிற ஒரு கதையில சொல்லி கொடுத்தாரு. 47-50 வரைக்கும் பாத்தீங்கன்னா கடல்ல போடப்படுகிற வலையை வச்சு ராஜ்யத்தை கற்றுக் கொடுத்தாரு. கவனிக்கிறீங்களா? நீங்க பேசுற ரேமா ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வெளிப்பாட்டை நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறது ரொம்ப முக்கியம். ஆனா கொடுத்த வண்ணமா தான் பேசணும். ஆனா அவங்க உள்ள கொண்டு போறதுக்கு முறைகள் ரொம்ப முக்கியம். ராஜ்யம் தேவனுடைய வார்த்தையினால கட்டப்படணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற எந்த ஒரு வசனத்தையும் துன்பப்படுகிற மனுஷனுக்கு நீ சொல்லும் பொழுது நல்ல அதான் அப்படின்னு கூடாது. அல்லேலூயா. எப்படி ஆண் நல்ல அதான். இப்ப பாத்தீங்கன்னா துக்கம் எடுத்துன்னு போவான். ஆரஞ்சு பழம், ஆப்பிள், குளுக்கோஸ் பாட்டில் எல்லாத்தையும் வாங்கி போய் மஞ்சள் காமலையில படுத்து கிடப்பான் ஜிஹெச்ல. அவன்கிட்ட வச்சு
இவன் ஏன்டா இந்த பழத்தை வாங்கி வந்தான்ற அளவுக்கு படுத்திருக்கிறவன் இன்னும் சீரியஸ் ஆயிடுவான். அவன் பண்ணதெல்லாம் நோண்டி எடுத்து செஞ்சியடா ஆண்மையடா போடி, எதுக்குடா பழத்தை வாங்கி வந்த? விசாரிக்கணும். அப்படிதானே யோபுவோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தானுங்க. எதுக்கு வந்தானுங்க? விசாரிக்கதான் வந்தானுங்க. ஆனா அவனுக்கு பேசின வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்களா? மகா மோசம். அந்த மாதிரிதான் இருப்பானுங்க எல்லாரும். கடினமான ஒருத்தனை குழியில இருந்து தூக்கணுமே தவிர இன்னும் போடான்னு நம்மளோட வார்த்தையை எட்டி உள்ள தள்ளக்கூடாது, குழியில தள்ளக்கூடாது. அப்போ நான் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் பரத்திலிருந்து வந்த அந்த ரேமா வார்த்தையினால மக்களுடைய உள்ளத்துல ராஜ்யத்தை கட்டினார். ஆனா அந்த வார்த்தைகளை தரம் தாழ்த்தல, மாறாக முறைகளை தாழ்த்தினார். கொஞ்சம் கூட அந்த வார்த்தையினுடைய தரம் மாறல. குத்துச்சு போய் பாவம் செய்யறவனையும் கடின இருதமுள்ள வார்த்தை உடைச்சுது, அழுகிறவனை தேத்துச்சு, புலம்புறவனை தூக்குச்சு. வாழ்க்கை இல்லைன்னா ஆனா ஒரே வார்த்தை தான். இப்ப பாஸ்டர் வழிபடுத்தலன்னு பேசுறாருன்னா இங்க ஒரு 100 பேர் வர்றாங்க, 150 பேர் வர்றாங்கன்னா எல்லாரும் ஒரே பிரச்சனையில இல்ல. ஆனா நான் போய் ஆண்டவரே 150 பேர் வர்றாங்க, நான் 150 பிரசங்கத்தை ஒரு வாரத்துல எனக்கு கிடைக்கிற 2 நேரத்துல நான் பேச முடியும்? வர்றவங்க எல்லாரும் 150 பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னா 150 பிரச்சனையோட வர்றாங்க. அப்ப 150 பிரசங்கத்தை உனக்கு இது போன வருஷம் வா 1 போயிடுச்சு, வா 2 போயிடுச்சு நிறைய ஒருத்தர் அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஒரே வார்த்தை தான். ஆனா அதை கர்த்தர் கடினமுள்ளவன் அந்த வார்த்தையினால உடைக்கிறார். அழவுறவன் கண்ணீரை துடைக்கிறாரு, புலம்புறவனை தேற்றுகிறார், குளியிருக்கிற அப்படியே அந்த வசனம் போய் எல்லாரையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தேற்றி எடுக்கிறது. 1 மணி நேர வார்த்தை தான். இதான் ரேமா. அப்ப அந்த கிடைக்கிற வார்த்தைய எளிய முறைகள்ல நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வளரணும். போதிக்கிற அந்த ஞானத்துல நீங்க வளரணும். இங்க பாச கற்றுக் கொடுக்கிற காரியம், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நீங்க போய் கிளை இடங்கள்ல, அனுப்பப்படுகிற இடங்கள்ல இதெல்லாம் சொல்லும் பொழுது எப்படி நம்ம சிம்பிள் பண்ணி கொஞ்சம் கூட தரத்தை மாத்தாம அவங்களுக்குள்ள கொண்டு போறதுங்கிற விஷயத்தெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்டு நீங்க வாங்கணும். ஏன்னா நீங்க மக்கள் தொடர்பாளர்களாக மாறலன்னா, சில பேர்லாம் கம்யூனிகேட் பண்ணவே முடியாது, ஏன்டா வர்றான்ற மாதிரி நினைப்பாங்க. எடுத்துக்கோ, ஆதியாகமத்துல வந்து எப்போ பாரு அந்த வெளிப்படுத்தின விஷயத்துல அந்த வலுசர்பம், அந்த இந்த பறந்து போச்சு பாம்பு, இதுதான் எப்ப பார்த்தாலும் இந்த ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த வீடியோவை திறந்தாவே வெளுசர்பம் தான், எந்த நேரமும் கண்ணி. அவர் வந்து வேத ஆராய்ச்சி என்ன ஒரு தடவை கூட்டாரு, வாங்க நாங்க ஆராய்ச்சி செய்யறோம். என்ன ஆராய்ச்சி? ஸ்திரீகளை கொடுத்து ஆராய்ச்சி செய்யறோம்னாரு. ஏண்டா வேத வாக்கியங்களை தானடா ஆராய்ச்சி? அவனுதான் சோரஸ்திரீ பரஸ்திரீ பைபிள்ல அந்த வருது பாருங்க, அந்த ஸ்திரீ இந்த ஸ்திரீ. நான் சொன்ன ஏன் கன்னியா ஸ்திரியை விட்டீங்கன்னு கேட்டேன். அல்லேலூயா. ஸ்திரீகளை ஆராயிறாராம் பைபிள்ல, ஸ்திரீகளை பத்தி, சோரஸ்திரீ பரஸ்திரீ அந்த ஸ்திரீ. ஏன் உனக்கு இந்த வேலை? ஏற்கனவே புரியாம உட்கார்ந்துருக்கிறான் வசனம், சுத்தமா புரியல. புரிஞ்சுதான் ரொம்ப லேட்டா தலையாட்டுறான். அவனுக்கு என்ன புரிஞ்சதுன்னே அவனுக்கு தெரியல. அவன்கிட்ட போய் சோரஸ்திரீ பரஸ்திரின்னு அவனுக்கு என்ன புரியும்? ஒரு ஸ்திரியை உள்ள பைபிள்ல வேற என்ன தப்பா புரிஞ்சுக்காது. ஆராய்ச்சி வேத ஆராய்ச்சின்னா இவன் என்ன பண்றான்? ஏற்கனவே சொன்ன மகாபரிசுத்த தலத்தை தாண்டி போய் சாணியில விழுந்துட்டான். அது வரைக்கும் தான் லிமிட். அதையும் கீழ்ச்சின்னு போறானுங்க எல்லாரும். அல்லேலூயா. கீழ்ச்சின்னு போறான். எங்கடா போறான்? கர்த்தரை ஒரு தடவை ஃபுட்பால் அப்படித்தான் நான் தள்ளின்னு போனேன். என்கிட்ட இருந்து ஒருத்தனும் வாங்கல. நான் படிச்ச ஃபுட்பால் ஒருத்தனும் என் காலில் இருந்து வாங்க பார்த்தா எல்லாரும் அன்பீட்டபிள்ன்ற மாதிரி அடிச்சுன்னு போறேன். ஃபுட்பால என் கையில காலில் எப்படா மாட்டுன்னு பார்த்தேன், மாட்டுச்சு அடிச்சுன்னு போறேன். ஒவ்வொருத்தனா பின் வாங்குறான். நான் நினைச்சுக்கினேன் ஒருத்தனுக்கு நான் கோலை லைனை விட்டு எங்கேயோ அடிச்சுன்னு போறேன். டேய் வாடான்றாங்க. நான் எங்கடா பார்த்தா போஸ்ட் அங்க இருக்கு, நான் அச்சுன்னு போறேன் கிழக்கு பக்கம். இது மாதிரி வெளியே போயிடுறது, அவுட் ஆஃப் ஆர்டர் எல்லாம். புரியல யாருக்கும் வசனம். இந்த நேரத்துல வேத ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, எல்லா ஆராய்ச்சியும் தேவை. ஆனா எல்லாருக்கும் புரியணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நாம ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும்னா மக்களோட கூட கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு நம்மளையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும், நம்முடைய வார்த்தைகளையும் சிம்பிளிஃபை பண்ணி எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள கொண்டு போலான்னு இயேசு கிறிஸ்து பின்பற்றின முறைமைகளை நாம பின்பற்றணும். கடைசியா இதுக்கான நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுல கொடுத்துருப்பேன், நிறையவே இருக்கும், அதெல்லாம் நீங்க படிங்க. கடைசியா இயேசு 5வது பாயிண்ட் தான் கடைசி. ராஜ்யத்திற்கு எதிரான சோதனையில் அனுதினமும் வெற்றி பெற்றார். இயேசு ராஜ்யத்திற்கு எதிரான சோதனையில் அனுதினமும் வெற்றி பெற்றார். சோ உங்களுக்கு தெரியும், அவர் ஊழியத்தின் யோர்தான்ல ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின பிறகு பரிசுத்த ஆவியினாலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு
அங்க பிசாசினாலே அவர் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த சோதிக்கப்பட்ட, கவனிங்க, இந்த சோதிக்கப்படுதலுடைய இன்டென்ஷன், உள்நோக்கம் என்னன்னா, இவர் ராஜாவா இருக்கக்கூடாது, இவருக்கு ஒரு ராஜ்யம் இந்த பூமியில இருக்கக்கூடாது. இதுல கவனமா இருந்தது யாரு சொல்லுங்க? இதுல கவனமா இருந்தது யாரு? இவர் ராஜாவா இருக்கக்கூடாது, இவருக்கு ஒரு ராஜ்யம் பூமியில இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவன் யாரு? பிசாசு. அதனால அந்த ஆரம்ப சோதனையில அவர் எப்படி கவனமா இருந்து ஜெயிச்சாரோ, அது போல சிலுவையில மரித்து ஜீவனை விடுகிற வரைக்கும் அந்த ராஜ்ய கட்டுமான பணிக்கு அவர் தடையாவே இல்லை. அதுக்கு எதிராக வந்த ஒவ்வொரு சோதனையும் ஜெயிச்சுக்கிட்டே போறார். நீங்க 4 சுவிசேஷம் வாசித்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல இல்லாது இன்னொருல இருக்கும். ஒவ்வொன்னையும் ஜெயிச்சு ஏன்னா நீங்க ராஜ்யத்தை கட்ட வர்றீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரும். பாவ சோதனைகள் வரும், பலவிதமான சோதனைகள், போராட்டங்கள் வரும். ஏன்? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கட்டுமான பணி, நீங்க ஒரு நெகேமியா போல, நீங்க ஒரு யோசேப்பை போல, நீங்க ஒரு யோசுவாவை போல, நீங்க ஒரு மோசேயை போல செயல்படக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து சோதனைகளினால உங்க வழிகளை தடுப்பான். சோதனை என்ற கற்களை கொண்டு வந்து உங்களுடைய வழிகளில் போடுவான். பாருங்க, 3 சோதனை வந்துச்சு. இந்த 4 அதிகாரம் 1 12வது வசனம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் சோதனை என்னன்னா, தேவகுமாரனாக அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பிசாசு அவரை சோதித்தான். தேவகுமாரனாயிருந்து பிதா சொல்றதுதான் அவர் செய்யணும். ஆனா தேவகுமாரனாய் இருந்து கொண்டே தான் சொல்லுவதை செய்ய வேண்டும் என்று பிசாசு விரும்பினான். வார்த்தையில இருக்க வித்தியாசம் புரிஞ்சுச்சுங்களா? இங்க கவனிக்கிறீங்களா? இதான் கடைசி பாயிண்ட். தேவகுமாரனாய் இருந்து பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் செய்யணும், இல்லைங்களா? ஆனா தேவகுமாரனாகவே இருந்து கொண்டு நான் சொல்றதை நீ செய்ய. இது ஒரு பெரிய சோதனை இன்னைக்கு நமக்கு. நீ தேவனுடைய குமாரனானால், அதான் அவனோட அடிப்படை பேசு. ராஜா தானே நீ, உங்க அப்பா ராஜா தானே, நீ ராஜகுமாரன் தானே, பசிக்குது தானே, ஏன் சாப்பிடக்கூடாது? தப்பே கிடையாது. 39வது நாள் இல்ல, 41வது நாள் இல்ல, கரெக்டா 40 நாள் உபவாசம் முடியுது. உபவாசம் பண்ணிட்டு சாப்பிடுறது பாவமே கிடையாது. ஒருவேளை அவர் சாப்பிட்டு இருந்தாலும் பாவமே கிடையாது. ஆனா இவர் தாம் பசிக்காக அப்பத்தை உண்டாக்கல, ஊரார் பசிக்காக 5000க்கு மேல ஜனங்களை அவர் போஷிக்க அப்பத்தை உண்டாக்குனாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, உனக்கு பசிக்குதான்னு கேட்டது பிதா கிடையாது, பிசாசு. இதான் பிரச்சனையே. சாப்பிடுறது பிரச்சனை கிடையாது. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். உனக்கு பசிக்குதான்னு கேட்டது பிதா கிடையாது. யாரு கேட்டது? பிசாசு கேட்டது. யார் சொல்லி நீங்க சாப்பிடுறீங்க அதுதான் முக்கியம். யார் சொல்லி இதை செய்றீங்க? ஏன்? உன் பொசிஷனுக்கு ஏத்ததை செய்யறியா? நீ உன் பொசிஷன்ல இரு, ஆனா நான் சொல்றதை செய்வே. இதுதான் பிசாசோட சோதனை. இது ராஜ்யத்திற்கு எதிரான சோதனை. அதை அழகா ஜெயிச்சார். 2வது சோதனை என்னன்னா, தேவகுமாரனாக அவர் எப்படி தம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை சோதித்தார். ஏங்க, நீங்க தேவகுமாரன் தானே, பிதா தானே உங்களை அனுப்பிச்சாரு, அப்படித்தானே பைபிள்லாம் இருக்கு, உங்களை காப்பாத்திக்கங்க. 2வது சோதனை, உங்களை காப்பாத்திக்கோ. சார், அவர் காப்பாத்திக்கிறதுக்காக வரல. அவர் காப்பாத்தி ஒரு மத்திய 16 பிசாசு வந்து பேதர் மூலமாவும் பேசினான். இது உமக்கு நேரிடக்கூடாது. இல்லப்பா, நான் வந்ததே வேற பர்பஸ். அப்போ முடிக்கிறேன். இந்த ராஜ்ய சோதனை அதிகமா யாருக்கு வரும் அப்படின்னா, அந்த காலிங் உள்ளவங்களுக்கு. கவனிக்கிறீங்களா? கட்டணுங்கிற உணர்வு. ஏன்னா தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனா அந்த துன்பத்திலெல்லாம் அவர் துணை நின்று நம்மை நடத்துவார். ஆனா உள்ள ஒரு மனசு பூக்கும். ஒரு பூ பூக்குற மாதிரி நீங்க வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நாம கர்த்தருக்காக எதையாகிலும் ஒண்ணு செய்யலான்னு இங்க உள்ள ஒரு இல்லுமினேஷன் அப்படியே தோன்றும். அது உள்ள வர்றது அவனுக்கு தெரிஞ்சவனே அவன் வேற ஒரு சோதனையை நமக்காக உண்டாக்குவான். நீங்க அதை கவனிச்சு வாயினால பாவம் செய்யாம, கண்களினால பாவம் செய்யாம, பதறி பேசி மோசை செஞ்ச மாதிரி தப்பு பண்ணாம, ஒவ்வொரு காரியத்திலும் நிதானத்தை கர்த்தரத்துல கேட்டு கேட்டு, இதெல்லாம் வந்து இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கே நாம செஞ்சிருவோம்னு நான் சொல்லல. இது எப்படியாகும் ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் நாம் எல்லாமே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நடக்கணும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை விட எனக்கு என்ன இருக்குன்னு யோவான் சொன்னான். என் பிள்ளைகள் சத்தியத்தை கேட்கிறார்கள் என்ற சந்தோஷம் இல்ல, என் பிள்ளைகள் சத்தியத்தை பேசுகிறார்கள் சந்தோஷம் இல்ல, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். அதான் ஊழியக்காரருடைய சந்தோஷம். நடக்கிறாங்கப்பா அவங்க. அப்போ நம்ம நடக்கும் பொழுது விழுகைகள் வந்து நிறைய நேரத்துல வரலாம். எல்லா நேரமும் நூல் பிடிச்ச மாதிரி நடந்துட முடியாது. ஆனா விழுந்த இடத்துல இருந்துடக்கூடாது. ஒப்புரவாகி, தேவனோடு ஒப்புரவாகி, மனுஷனோடு ஒப்புரவாகி, தொடர்ந்து ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்துல நீங்க கவனம் செலுத்தி கொண்டே இருக்கணும். இயேசு ஒருத்தர் தான் விழாம ஓடி முடிச்சார். நமக்கும் அந்த கிருபைகளை கர்த்தர் தருவார். ஆகையினால் ராஜ்யத்தை கட்டுவதற்கான ராஜாவினுடைய 5வது மாதிரி
ராஜ்யம் கட்டும் பொழுது அவருக்கு என்னென்ன சோதனை எல்லாம், இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் நோட்ஸ்ல இருக்கும், என்னென்ன சோதனைகள் வந்ததோ அதெல்லாம் குறி வச்சு அடிச்சு ஜெயிச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. கரெக்டா ஷார்ப்பா ஒவ்வொன்னையும் அடிச்சு துவம்சம் பண்ணார் ஆண்டவர். அது ஒண்ணுமே அவருக்கு முன்னால நிக்கல. வர்ற சோதனைகள்லாம், ஒருத்தன் பஞ்சாயத்து தலைவரா மாத்த வந்தான், ஒருத்தர் நீதிபதியா மாத்த வந்தான், அவரோட அழைப்பு பல விதங்கள்ல மாத்த வந்தான். எதுக்கு வந்தனோ, நாசரேத்துல தேவாலயத்துல எழும்பி நின்னு, சிற்றாலயத்துல நின்னு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னு அங்க வாசித்தார் பாருங்க, அதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினார். அந்த தாழ்மைய மேல் வீட்டறையில அந்த சீஷர்களோடு தங்கி இருந்த அந்த லாஸ்ட் சப்பர்ல அவங்க பாதங்களை கழுவி அந்த தாழ்மை அவர் காத்து கொண்டார். ஆகையினால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சி, ராஜ்யத்தை கட்டுவதற்கான ராஜாவினுடைய 5 மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. நமக்கு தேவையானது இந்த 5. சொல்லுங்க பாப்போம், ஒவ்வொன்னா சொல்லி முடிக்கலாம். படிச்சே பார்த்தே சொல்லுங்க பாப்போம். இது எப்படி ஆகும் என்கிற கேள்வியிலிருந்து தான் அவருடைய ராஜ்யம் முதலாவது கட்டப்படுது. 2வதுங்க, தன் முன்னுரிமைகளில் கவனமாய் இருந்தார். அடுத்ததுங்க, என்ன தரிசனம்? நான் யார், நான் யாரை பின்பற்றுகிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் யார், இதுல தெளிவா இருக்கணும். அடுத்ததுங்க, மேன்மையான மக்கள் தொடர்பாளர். அடுத்ததுங்க, அந்த குறிப்பிட்ட சோதனைய ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையா ஜெயிச்சார். அல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் தருவாராக. தொடர்ந்து இந்த சத்தியத்துல நீங்க நிலைச்சிருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணும் பொழுது உடனடியா சக்சஸ் வந்துடாது. நாம அதுல கவனமா இருக்கணும். பிரதர், நான் பிராக்டிஸ் பண்ண தவறிடுச்சு பிரதர் அப்படின்லாம் ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏன்னா தவறுகள் வருவது சகஜம். நாம கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளாகி ஆண்டவர் கிருபை தருவார். தொடர்ந்து ஓடுவோம், ராஜ்யத்தை விரிவாக்குவோம், சபையை கட்டுவோம், ஊழியரோடு இணைந்து பணி செய்ய, ஆத்துமாக்களுடைய வரத்து அதிகமாகி வரட்டும், சபை விரிவடையட்டும், தேவ ராஜ்யத்தை ஒரு நாள் நாம் சந்திப்போம். அல்லேலூயா.